இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் வீடுகளை இழந்த மக்களுக்கும் புயல் நிவாரணம் இன்று முதல் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், தானே புயலால் சேதமடைந்த நிலங்களுக்கு வேளாண் துறை மூலம் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்து கணக்கிடப்பட்டதில் மொத்த சேதம் 8405.78 ஹெக்டேராக உள்ளது. எனவே அதற்காக 18,11,47,495 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், காரைக்காலுக்கு சேதமடைந்த 5084.76 ஹெக்டேருக்கு 10,17,30,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் கூறிய அவர், வருவாய்த்துறை மூலம் சேதமடைந்த வீடுகளுக்கு புதுவை மற்றும் உழவர்கரை தாலுகாவில் சேதமடைந்த வீடுகள், மிகவும் சேதமடைந்த வீடுகள் மற்றும் குடிசைகள் என இதுவரை 24,221 வீடுகள் கணக்கிடப்பட்டு அதற்கான நிவாரணத் தொகையாக 25,08,60,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வில்லியனூர் பாகூரில் சேதமடைந்த வீடுகள் 26,635 என கணக்கிடப்பட்டு அதற்கான நிவாரணத் தொகையாக 26,65,55,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதேபோன்று புதுவை மற்றும் உழவர்கரை தாலுகாவில் பகுதி சேதமடைந்த வீடுகள் 18,594 என்றும், வில்லியனூர் பாகூர் தாலுகாவில் பகுதி சேதமடைந்த வீடுகள் 19,155 என கணக்கிடப்பட்டு நிவாரணத் தொகை ஒரு வீட்டிற்கு 3,000 வீதம் 11,32,47,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் வீடுகள் சேதமடைந்த பொதுமக்களுக்கும் கணக்கெடுப்புப்படி முன்பு அறிவித்த நிவாரணத் தொகை இன்று முதல் வழங்கப்படும் என்று அறிவித்து கூறினார். புயல் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள், சங்கங்கள், ஊர் பொதுமக்கள் சிங்காரவேலர் சிலை அருகே மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். தானே புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு முதல்வர் அறிவித்தபடி நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும். மீன் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு தலா 10,000 வழங்கிட வேண்டும். புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவ வீடுகளுக்கும் 50,000 வழங்கிட வேண்டும். மீனவர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு 10,000 வழங்கிட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மீனவர் கிராம பஞ்சாயத்தார்கள், அனைத்து மீனவ சங்கங்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் புதுவை சிங்காரவேலர் சிலை அருகில் மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் திரளான மீனவ மக்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். போராட்டத்திற்கு ஆதரவாக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார், பாமக மாநில செயலாளர் அனந்தராமன், இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளர் திரு AKD ஆறுமுகம் உள்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு போராட்டம் வெற்றி பெற வாழ்த்தி பேசினர். தவறு செய்யும் ரவுடிகளை பொதுமக்கள் கண்முன்னே அடித்து இழுத்து செல்லுங்கள் என்று போலீசாருக்கு IG சர்மா உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக IG சர்மா கூறுகையில், புதுவையில் ரவுடிகள் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. அவர்களை ஒடுக்க நடவடிக்கை எடுக்கும்போது ரவுடிகள் பின்வாங்கி விடுவதாகவும், போலீசார் அமைதியாக இருந்தால் அட்டகாசத்தில் ஈடுபடுவதாகவும் கூறிய அவர், ரவுடிகள் மீது தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
போலீசார் மீது அவர்களுக்கு எப்போதும் பயம் இருக்க வேண்டும். எனவே பொதுமக்கள் கண்முன்னே அடித்து இழுத்து செல்லுங்கள் என்று உத்தரவிட்டு கூறிய அவர், மேலும் ரவுடிகளுக்கு ஆதரவாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீதும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கும்படியும் போலீசார் மீது மக்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். மேலும் புதுவை அமைதியான மாநிலமாக திகழ போலீசார் 24 மணி நேர ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ரவுடிகள் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தொழில் நிறுவனங்கள், வங்கிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா என சோதனை செய்து அவ்வாறு இல்லாத இடங்களில் கேமரா பொருத்த அறிவுறுத்தும்படியும், புதுவை அமைதியாக இருக்க அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். புதுவை உழவர்கரை தொகுதி மூலகுளம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலகுளம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற பேருந்து விபத்து தொடர்பாக போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் போக்குவரத்துத்துறை எஸ்பி பழனிவேலு, உழவர்கரை நகராட்சி ஆணையர் நாகராஜன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகரன், செயற்பொறியாளர் குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது மூலகுளம் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் வேகத்தடை அமைத்து விபத்துகள் ஏற்படாமல் தவிர்ப்பது, மேலும் பிச்சவீரன்பேட் சாலையில் வேகத்தடை அமைப்பது, மேலும் குறிப்பிட்ட பகுதியில் பேரிகார்டு வைப்பது, வாகனங்களை நிறுத்த இடம் ஒதுக்குவது என்பது போன்ற பல்வேறு யோசனைகளை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தனித்தனியே எடுத்துக் கூறினார். அமைச்சரின் இந்த அதிரடி முடிவால் விரைவில் மூலகுளம் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் விபத்துகளும் தவிர்க்கப்படும். குற்றவாளிகளை பிடித்து குற்றங்களை தடுக்கும் வகையில் புதுவை போலீசார் உஷார் நிலையில் உள்ளனர் என்று எஸ்எஸ்பி சந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எஸ்எஸ்பி சந்திரன் கூறுகையில், நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த மோகனசுந்தரம் என்பவர் கடந்த 13ஆம் தேதி மதியம் வீட்டை பூட்டிவிட்டு தனது மனைவியுடன் வேலைக்கு சென்றிருந்தபோது யாரோ கதவை உடைத்து நகையை திருடி சென்றதாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் மாறன் உத்தரவின்படி சப் இன்ஸ்பெக்டர் கோகுலகிருஷ்ணன் தலைமையில் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் அரியாங்குப்பம் ஏழுமலை என்பவர் மீது சந்தேகப்பட்டு அவரை பிடித்து விசாரித்ததில் உண்மையை ஒப்புக் கொண்டார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரிடமிருந்த நகைகளை பறிமுதல் செய்து உரியவரிடம் ஒப்படைத்ததாகவும், மேலும் தவறு செய்யும் குற்றவாளிகள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், குடிபோதையில் தகராறு, ஈவ் டீசிங் போன்று அனைத்து குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றும், பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசாரின் கண்காணிப்பில் உள்ளது என்றும், ஒரே நாளில் 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் உஷார் நிலையில் உள்ளனர் என்றும் கூறினார். மோகனசுந்தரம் அப்படிங்கிறவர் முதலியார்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகி அவர் வீட்டை விட்டு மத்தியானம் 1:30 மணிக்கு போயிட்டதாகவும், சாயந்தரம் வந்து பார்த்தபோது வீட்டுக்குள்ளே யாரும் நுழைஞ்சு பீரோ உடைச்சு 5.5 பவுன் செயின் உள்ள வச்சிருந்ததை எடுத்துகிட்டு போயிட்டதாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதனுடைய அடிப்படையில் உடனே முதலியார்பேட் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. 454-380 கேஸ் போட்டோம். உடனே நந்தகோபால் எஸ்பி சவுத்துடைய தலைமையில் அவருடைய உத்தரவின் பேரில் ஒரு டீம் போட்டாங்க. அதாவது மாறன், இன்ஸ்பெக்டர் கோகுல் காந்தி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி யார் யார் வந்து இதில் ஈடுபட்டு கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர்த்த விசாரிக்கிற போது அதில் சரியாக ஏழுமலை அப்படிங்கிறவரை விசாரித்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அவரை கேட்கும்போது அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தெரிஞ்சுது. அதனுடைய அடிப்படையில் அவர் கைது பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட இருந்து அந்த 5.5 பவுன் செயினை உடனடியாக பறிமுதல் செஞ்சுருக்கோம். அந்த கேஸை கண்டுபிடிச்சி அந்த செயினை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய பாராட்டுகள். பிறந்து செயல்பட்ட அந்த டீமு, முதலியார்பேட் போலீஸ் ஸ்டேஷன், ஆல் தி ஸ்டாஃப் மெம்பர்ஸ், போலீஸ்காரர் எல்லாருமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்து முன்னணியினர் காதலர்களுக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்ததை கண்டித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரியின் நுழைவு வாயில் முன்பு இந்து முன்னணியினரை கண்டித்து வகுப்பை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அவர்கள் உலகம் முழுவதும் காதலர் தினம் கொண்டாடிய போது புதுவையில் மட்டும் இந்து முன்னணி அமைப்பினர் கட்டாய திருமணம் செய்து வைத்து மனித உரிமை மீறலை மேற்கொண்டுள்ளதால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் காதல் ஜோடிகளை திருமணம் செய்து கொள்ள தூண்டிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்னர் அனைத்து மாணவர்களும் இது தொடர்பாக எஸ்எஸ்பியிடம் மனு அளிக்க உள்ளதாக கூறி புறப்பட்டு சென்றனர். இந்து முன்னணி பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய தவறான கொள்கையை தொடர்ந்து நடத்தின்னு இருக்கிறாங்க. கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா காதலர்களை ஓட ஓட விரட்டுறதும் உதைக்கிறதும். நேற்று பாத்தீங்கன்னா புதுச்சேரியினுடைய பார்க்ல 2 லவர்ஸை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. முன்கூட்டியே அவங்க திருமணமான தகவல் தெரிய வந்துக்குது. அது மட்டும் இல்லாம காதலர் தினத்தை தொடர்ந்து எடுத்து நிற்கிறாங்க. சாதிய வெறியை தூண்டக்கூடிய இந்த இந்து முன்னணியை அரசாங்கம் கடுமையா கண்டிக்கணும். அப்படிப்பட்ட செயலர் கூடிய கடுமையான சட்டத்தின் கீழே தண்டிக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் செஞ்சாகணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக அரசு பணம் மற்றும் மக்களின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று மக்கள் தொகை பதிவேடு அதிகாரிகளிடம் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். புதுவை உழவர்கரை நகராட்சியில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு இன்று துவங்கியது. அதன்படி முதல்வர் ரங்கசாமி வீட்டில் கணக்கெடுப்பிற்காக தாசில்தார் தில்லைவேல், மாவட்ட பதிவு அதிகாரி வெங்கடேஸ்வர ராவ், புள்ளியியல் அதிகாரி வெங்கடேஷ் உள்ளிட்டோர் சென்று விவரங்களை பதிவு செய்தனர். கணக்கெடுப்பிற்காக கைவிரல் ரேகைகள், கருவிழி பதிவு, புகைப்படம், முகவரி ஆகியவற்றை பதிவு செய்த முதல்வர் அதிகாரிகளிடம் புதுவை சிறிய மாநிலம், ஏற்கனவே ஸ்மார்ட் கார்டு, தேசிய அடையாள அட்டை, ஆதார் ஆகியவற்றிற்கு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறது. இந்நிலையில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு கணக்கெடுப்பு எதற்கு என்றும், ஏற்கனவே எடுத்த கணக்கெடுப்பை இதற்கு பயன்படுத்தலாமே, இதற்காக அரசு பணம் மற்றும் பொதுமக்கள் நேரத்தை விரயம் செய்வது தேவையற்றது. மேலும் இது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்று அறிவுறுத்தினார். புதுவை வில்லியனூர் அருகே போலி மதுபானம் தயாரிப்பு வாகனம் மற்றும் தயாரிப்பு கருவிகள் சிக்கியது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை வில்லியனூரை அடுத்த கோனேரிக்குப்பம் சுடுகாட்டு பகுதியில் மாருதி 800 என்ற கார் நிற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் மாறன், சப் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். போலீசார் வருவதைக் கண்ட அங்கிருந்த கும்பல் தப்பியோடி தலைமறைவானதால் வாகனத்தை போலீசார் சோதனையிட்டதில் 250 லிட்டர் எரிசாராயம், 30 பெட்டி மது பாட்டில்கள், லேபிள், மூடி உள்ளிட்டவை சிக்கியது. மேலும் விசாரணையில் வாகனத்தில் போலி மதுபானங்கள் தயாரித்து தமிழக பகுதிக்கு அனுப்பி வந்ததும் தெரியவந்தது. அங்கு கைப்பற்றிய லேபிளில் கேப்டன் தமிழ்நாடு என்று இருந்தது. வாகனம் மற்றும் 80,000 மதிப்புள்ள எரிசாராயத்தை கைப்பற்றிய போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நள்ளிரவில் திறந்த வெளியில் போலி மதுபானம் தயாரித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.